நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மந்திரியார் அவர்களே, எத்தனை தடவை இதே விஷயத்தை உங்க வாயால நான் கேட்டிருக்கேன்னு தெரியுமா? ஆமா, கேட்டிருப்ப. இப்ப அது நடக்கிறத பாப்ப. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணர், அவரோட கதையை எப்ப முடிப்பீங்க? நேரம் இருக்கு. இப்ப நாம விளையாடுவோம், ஆட்டத்தை ஆனந்தமா அனுபவிப்போம். அதுக்கப்புறமா அவனை வேட்டையாடுவோம். ஆனா முதல்ல வேட்டையாட போறது பண்டிதர் ராமகிருஷ்ணாவை இல்ல, வேற ஒருத்தர. என்னது, வேற ஒருத்தரையா? அப்படின்னா யாரு? யார் நீ? You're dead. என்ன பண்ணிட்டு இருக்க? ஜாக்கிரதை, நான் விஜயநகரத்தோட மகாராஜா. என்ன ரெண்டு துண்டா வெட்ட பாக்குறியா? நில்லு நில்லு நில்லு. இல்ல 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 ஐயா, கேளுங்க. எதுக்காக நீங்க என்ன கொல்ல நினைக்கிறீங்க? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன விட்டுருங்க. நான் உங்களுக்கு நிறைய செல்வங்கள் தரேன், தங்க நாணயங்கள் தரேன். என்ன 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 கொன்றாதீங்க. மகாராஜா, நீங்க இப்ப முழுமையா பாதுகாப்பா இருக்கீங்க. மகாராஜா, நான் இருக்கேன். மகாராஜா, மகாராஜா, நான் தான் மந்திரியார். நான் உங்களோட மந்திரியார் மகாராஜா. நான் இறந்துட்டேன்ல. உயிரோட தான் இருக்கீங்க. நான் உயிரோட இருக்கேனா? ஆமா மகாராஜா. மந்திரியார் அவர்களே, நான் உயிரோட இருக்கிறேன். நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க மந்திரியார் அவர்களே, என் உயிரை காப்பாத்திட்டீங்க. இதுக்காக நான் என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். நன்றி மந்திரியாரே. மகாராஜா, என்னாச்சு மகாராஜா? நல்லா தானே இருக்கீங்க? மந்திரியார் அவர்களே, என்ன ஆச்சு அவருக்கு? மந்திரியாரே சொல்லுங்க. மகாராணி, மகாராஜாவுக்கு எதுவும் ஆகல. இவர் முழுமையா பாதுகாப்பா இருக்காரு. ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இவரை கொல்ல முயற்சி நடந்திருக்கு. மகாராஜா, மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? மந்திரியாரே, மகாராஜாவை யார் இப்படி கொல்ல வந்தாங்க? யாருன்னு இப்பவே சொல்லுங்க. அவன் யாருன்னு தெரியல, ஆனா அவனை சீக்கிரமா கண்டுபிடிப்பேன் மகாராணி. அதெல்லாம் சரிதான். என்ன இங்க கொல்ல வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சரியான நேரத்துக்கு இங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? உங்களோட பாதுகாப்பை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மகாராஜா. அக்கம் பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்களோட அரசர்களையும் யாரோ தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒரு தகவல் வந்தது. அதான் நான் அப்படியே எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தேன். நல்ல காரியம் பண்ணீங்க. ஆனா மந்திரியார் அவர்களே, அதை ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல? என் பாதுகாப்பு அதிகரிச்சிருப்பேன்ல. ஆமாமா, கண்டிப்பா மகாராஜா. மகாராஜா, நீங்க உட்காருங்க மகாராஜா. மகாராஜா, ஏன் நான் இதை உங்ககிட்ட சொல்லல அப்படின்னா, உங்ககிட்ட நான் இதை சொன்னா நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க. அப்புறம் நான் இருக்கும்போது உங்க முகத்துல கவலைக்கான அறிகுறி தெரிஞ்சதுன்னா
அப்புறம் நான் இங்க இருக்கிறதே வீணானது மகாராஜா. மகாராஜா யாரு யாரு மந்திரியார் அவர்களே? ஓடிட்டா மகாராஜா. நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்க விரும்புனா உன் ராஜ பதவியை விட்டுட்டு நீ ஓடி போயிடு. இல்லன்னா போர்ச்சுகீசியர்களான நாங்க உன்னை உயிரோடவே விட மாட்டோம். போர்ச்சுகீசியர்களா? யாரு போர்ச்சுகீசியர்கள்? மகாராஜா, என்னோட சந்தேகம் சரியா இருந்திருக்கு. இந்த போர்ச்சுகீசியர்கள் தான் உங்களை கொல்ல நினைக்கிறாங்க. உங்களோட உயிர் இப்போ உண்மையிலேயே ஆபத்துல இருக்கு. உண்மையிலேயே தத்தாச்சாரியார நீ எப்படியோ காப்பாத்திட்ட. ஆனா நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு உன்னால யோசிக்க கூட முடியாது. அப்படி இந்த கை கால என்னதான் பண்ண போறான்? கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கான். அட, இந்த நேரத்துல எங்க போற? மகாராஜாவை பார்த்துட்டு வந்துடுற சாரதாம்மா. மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு. சரி, போயிட்டு வா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, வெளியே வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப நீங்க மட்டும் வெளியே வரல, அப்புறம் நான் உள்ள வந்துருவேன். நானே வரேன். எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர்? கெட்டவனே, இந்த மாதிரி அரை நிர்வாணமா ஒருத்தரோட வீட்டுக்குள்ள வர எவ்வளவு தைரியம் இருக்கும்? யார் நீ சொல்லு? யார்? அச்சச்சோ, சாரதா, சாரதா, நிறுத்து, நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க? நிறுத்து. இவரு வெக்கம் கெட்டவர் இல்ல, ராஜகுரு. ஆனா அது ரெண்டுமே ஒண்ணுதான். இல்ல, நான் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன் குருவே. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆனா இது என்ன? உங்களுடைய ஆடை எங்க போச்சு? ஆடைய பத்தி பேசி விஷயத்தை திசை திருப்ப பார்க்காதீங்க. உண்மையை சொல்லுங்க. நீங்க அந்த மந்தாகினி கிட்டனா என்னோட சொத்தை எல்லாம் அவ பேர்ல எழுதி வைக்க போறதா சொன்னீங்களா? சிரிக்காதீங்க. அட, நான் வந்து உங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். என்ன உயிரை காப்பாத்த? இப்ப நீங்க என்ன கொன்னுட்டீங்க. உங்களால இப்ப அவ என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து, பத்து, தங்க நகை, வைரம் எல்லாத்தையும் அவளுக்கு தரணுமா? அதையெல்லாம் கொடுத்துட்டா என்கிட்ட என்ன மிச்சம் இருக்கும்? என் ஆடைய கூட கிழிச்சுட்டா. எப்படியோ என்னோட ஆடையை காப்பாத்திக்கிட்டு உங்க வீட்டு பக்கம் வந்தா, அங்க வழியில அந்த கால பைரவரோட வாகனமான ஒரு பயங்கரமான நாய் பார்த்துச்சு. அதுக்கு இருந்த மொத்த வரியையும் என் ஆடை மேல காட்டிடுச்சு. என்னோட ஆடை எப்படி சின்ன பின்னமா போயிருக்குன்னு பாருங்க. பாருங்க குருவே. என்ன பார்க்கணும்? இன்னும் என்கிட்ட பாக்குறதுக்கு வேற என்ன மிச்சம் இருக்கு? நீங்க ஒரு அபசகனம். ஆமா, நீங்க மிகப்பெரிய அபசகனம். உண்மையிலேயே நீங்க அபசகனம் தான். யாரு வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் அவங்கள நாசம் பண்ணிடுறீங்க. வாய் மூடுங்க. ராத்திரி இந்த நேரத்துல இப்படி அரை நிர்வாணமா எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இவர அபசகுனம்னு சொல்றீங்க? நான் சொல்லுவேன். ஏன்னா மகாராஜா வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மகாராஜாவை கொல்றதுக்கு தாக்குதல் நடந்திருக்கு. மகாராஜாவுக்குள்ள தாக்குதலா? ஆமா, கொலை முயற்சி நடந்திருக்கு. யாரோ ஒரு போர்ச்சுகீசியன் தாக்கி இருக்கானா. நல்ல வேளை மந்திரியார் வந்து மகாராஜாவோட உயிரை காப்பாத்திட்டாரு. ஆனா மந்தாகினி கிட்ட இருந்து இப்ப என் உயிரை யாரு காப்பாத்த போறாங்க? உங்களாலதான் இப்ப அவ என்ன துரத்திக்கிட்டு இருக்க. முதல்ல என்ன தூக்கு மேடையில ஏத்தி விட்டீங்க, இப்ப மந்தாகினிய என் மேல ஏவி விட்டுட்டீங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு விலகியே இருங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? மகாராஜா மேல தாக்குதலா?
கைகால அவரை காப்பாத்திருக்கானா? ஆனா மகாராஜா மேல எப்ப தாக்குதல் நடக்க போகுதுன்னு கைகாலாக்கு எப்படி தெரியும்? அது சரி, ஒருவேளை இந்த தாக்குதல் கைகாலாவோட அடுத்த திட்டமா இருக்குமா? அவ என்னதான் பண்ண போறான்? என்ன சூழ்ச்சி பண்ண போறான் இப்போ? மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா என்னாச்சு? பாலகுமார் வாங்க. மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! காப்பாத்துங்க! மகாராஜா மகாராஜா நான் உன்னை எச்சரிக்கிறேன். பாரு, என் கையில வாள் இருக்கு பாரு. நானும் உன்னை அப்புறம் தாக்குவேன். மந்திரியார் அவர்களே, நேத்து இவன் தான் என்ன கொல்ல வந்தது. காப்பாத்துங்க மந்திரியார் அவர்களே, மந்திரியார் அவர்களே, என்ன காப்பாத்துங்க. வீரர்களே, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரை கைது பண்ணுங்க. மகாராஜா, நான் எப்ப உங்களை தாக்குனேன்? இல்ல இல்ல, நீங்க எப்ப என்ன தாக்குனீங்க? நீங்க என்ன தாக்குனீங்கன்னு நான் எப்ப சொன்னேன்? நீங்க ஏன் இவரை புடிச்சு வச்சிருக்கீங்க? விடுங்க, இவரை விடுங்க. மகாராஜா பதற்றத்துல ஒருவேளை உங்களுக்கு சரியா தெரியாம இருந்திருக்கலாம். கண்டிப்பா இவர்தான் உங்களை தாக்கி இருக்கணும். நீங்க அனுமதி கொடுங்க. உங்களை இவர்தான் தாக்கி இருந்தாருன்னா நான் இப்பவே இவரை கைது பண்ண சொல்றேன். அட இல்ல இல்ல தத்தாச்சாரியார் அவர்களே, நான் தான் சொல்றேன்ல, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஒண்ணு என்ன தாக்கல. நேத்து என்ன தாக்குனவன் அவன் ஒரு போர்ச்சுகீசியன் இல்லையா மந்திரியாரே? அவன் ஒரு போர்ச்சுகீசியன் தானே? மகாராஜா என்ன ஆச்சு மகாராணி? கொஞ்சம் நிதானமா இருங்க மகாராஜா. ஏன்? நீங்க கொஞ்சம் ஆழமா மூச்சை இழுத்து விட்டு உங்களுடைய சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்துருங்க. சரி போங்க. நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா. விஜயநகரத்தின் இந்த சேவகன் இருக்கும்போது உங்க மேல எப்பவும் ஒரு கீறல் கூட ஏற்படாது. நீயும் இருப்ப, கீறலும் ஏற்படும். மகாராஜாவும் அந்த கீறல்ல ஏற்பட்ட காயத்துல தவிப்பாரு. சபையின் வேலைகளை ஆரம்பிக்கலாம். மகாராஜா, இன்னைக்கு சபைக்கு ஒரு விசித்திரமான பிரச்சனை வந்திருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை எவ்வளவுதான் விசித்திரமா இருந்தாலும் அதனால நிச்சயமா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன். குருவே, முதல்ல மகாராஜா முன்னாடி அந்த பிரச்சனையை வர விடுங்க. கொஞ்சம் பொறுங்க, கொண்டு வர. பிரச்சனையை முன்னாடி கொண்டு வர. நீங்க 2 பேரும் முன்னாடி வாங்க வாங்க. மகாராஜா வாழ்க. மகாராஜா, இவர்தான் ராம், அப்புறம் இவர் ஷாம். ராம் வீட்டுல மூத்த மகன், ஷாம் வீட்டுக்கு இளைய மகன். ராம் இன்னொரு ராஜ்யத்துக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷாம் இங்கேயே விஜயநகரத்துல விவசாயம் பண்ணி அவனோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா பிரச்சனை என்ன? சொல்றேன் மகாராஜா, சொல்றேன். இப்போதைக்கு நான் வெறும் அறிமுகத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மகாராஜா, இப்ப இவங்க 2 பேரோட அப்பாவும் இந்த உலகத்துல இல்ல. அதனால சமுதாயம் மற்றும் சட்டதிட்டங்கள் படி அப்பாவோட நிலத்துல மூத்த சகோதரன், அதாவது ராமுக்கு தான் உரிமை இருக்கும். ஆனா ஷாம் அந்த நிலத்தோட உரிமைய தன்னோட அண்ணனான ராமுக்கு தர விரும்ப மாட்டேங்கிறான். அப்படி முடியாதுங்கிறான். சமுதாயம் மற்றும் நியாய விதிகளின்படி நிலம் அண்ணனுக்கு தான் சொந்தமாகணும். மகாராஜா, நானும் இந்த தீர்வை தான் யோசிச்சேன். அதுதான் சரி. இப்ப நீங்க 2 பேரும் போங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சது. அடுத்த வழக்க நாம இப்ப ஆரம்பிக்கலாம். மன்னிச்சிடுங்க மகாராஜா, நீங்க எனக்கு அனுமதி வழங்குனீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சரி, நான் அனுமதி வழங்குறேன். மகாராஜா, இங்க வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்றைய உலகத்துல மனிதர்கள் எவ்வளவு மாறிட்டாங்க. உறவுகள்லாம் மாறிடுச்சு, சகோதரர்கள்லாம் எதிரி ஆயிட்டாங்க.
ஆசைக்கு முன்னாடி எல்லா உறவுகளும் பலவீனமாயிடுச்சு. இந்த சமுதாயம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் சமுதாயத்துல வேறா பதிஞ்சிருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொல்ல வர்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சமுதாய மற்றும் நியாய பாரம்பரியங்கள் தவறானதா? அதுல எந்த விதமான உண்மையும் இல்லையா? நான் சொல்ல வந்ததுக்கு அது அர்த்தம் இல்ல குருவே. தயவு செஞ்சு நான் சொல்ல வரத சொல்ல விடுங்க. மகாராஜா, நீங்க இந்த கதையோட ஒரு பக்கத்தை கேட்டீங்க. இன்னொரு பக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ராம் தன்னுடைய வயதான உடல்நலம் சரியில்லாத அப்பாவை விட்டுட்டு இவரு தன்னுடைய சுயநலத்துக்காகவும் லாபத்துக்காகவும் இன்னொரு ராஜ்யத்துக்கு போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. பெரிய செல்வந்தராவும் ஆயிட்டாரு. ஆனா இந்த ஷாம் காளைகள் இல்லாத போதும் காளைகளுடைய இடத்துல இவரை ஏற ஊட்டி அந்த நிலத்தை உழுது விதைய விதைச்சு இவருடைய குடும்பத்தை மட்டும் இவர் பாத்துக்கல, தன்னுடைய உடல்நலம் சரியில்லாத இருந்த அப்பாவுக்கும் சிகிச்சை பண்ணாரு. மனசார அவருக்கு சேவையும் பண்ணாரு. இப்போ இவருடைய அப்பா இறந்ததுக்கு பிறகு இப்ப இந்த ராம் அந்த நிலத்தை சொந்தம் கொண்டாடுறதுக்கு வந்துட்டாரு. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில மகாராஜா அந்த நிலத்தின் உரிமையை மூத்த சகோதரருக்கு வழங்கணும்னா இது அநியாயமா இருக்கும். அநியாயமா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நியாயம் கிடைக்காத போதுதான் அநியாயம் நடக்கும். நியாய விதிகள் இல்லாத போதுதான் அநியாயங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஆனா விஜயநகரத்துக்குன்னு ஒரு நியாய விதிகள் இருக்கு. அதன்படிதான் நியாயம் வழங்கப்படுது. இது எல்லாத்தோட அடிப்படையில தான் இங்க நீதி நிலைநாட்டப்படுது. ஆனா குருவே, அந்த நியாய விதிமுறைகள்ல தப்பு இருக்கலாம்ல? ஓஹோ, பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? விஜயநகரத்தோட, அதாவது நம்மளோட நியாய சட்ட திட்டங்கள்ல தப்பு இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா? அப்படின்னா மகாராஜா யார் இந்த விதிகளை உருவாக்குனாங்களோ அவங்க தப்பு பண்ணிருக்காங்களா? அப்ப மகாராஜாவுக்கு நியாயத்தை பத்தியும் நியாய சட்டத்திட்டங்கள் பத்தியும் தெரியாதுன்னு சொல்றீங்களா? நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல குருவே. தத்தாச்சாரியார் மற்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட இந்த மோதல்ல வேற ஏதோ ஒண்ணு தெரியுது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க நீண்ட காலமாவே விஜயநகரத்தோட சட்டத்திட்டங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? இவர் என்ன சொல்ல போறாரு மந்திரியார் அவர்களே? என்ன சொல்லுவாரு இவரு? மகாராஜா, இப்ப நாம ஒரு நபருக்காக இப்படி சட்டத்திட்டங்களை மீறி முடிவெடுத்தோம்னு சொன்னா அப்புறம் எல்லாருக்குமே விஜயநகரத்தோட சட்டத்திட்டங்கள் மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். எல்லாருமே அப்புறம் விஜயநகரத்தோட சட்டத்திட்டங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மகாராஜா, இவர் சொல்றதையெல்லாம் நீங்க ஏத்துக்காதீங்க. இவருக்கு வயசாயிடுச்சு, ஏதேதோ சொல்றாரு, ஏதேதோ பண்றாரு. ராஜகுரு தத்தாச்சாரியார் மிகவும் சரியா சொல்றாரு. ஒரு தனிநபருக்காக நம்மளுடைய சட்ட திட்டங்களை எப்பவுமே மாத்த முடியாது. நன்றி மகாராஜா. மகாராஜா, உங்க முடிவுதான் எல்லாத்துக்கும் மேல. ஆனா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற இந்த சகோதரர்கள் கிட்ட ஒவ்வொரு கேள்வியை மட்டும் கேட்க அனுமதி வழங்குங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க அரசவையோட நேரத்தை வீணடிக்காதீங்க. ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களுக்கு அனுமதி வழங்குறேன். கேளுங்க, என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? நன்றி மகாராஜா. ஐயா, சரி சொல்லுங்க. என்னுடைய முதல் கேள்வி உங்களுக்கு தான். நீங்க எனக்கு இதை சொல்லுங்க. 12ல 4 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். வேற எவ்வளவு இருக்கும்? அப்படின்னா உங்களுடைய பதில் 12ல 4 போச்சுன்னா 8. சரிதான். இப்போ ஷாம், இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். 12ல 4 போச்சுன்னா எவ்வளவு மிச்சம் இருக்கும்? ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா, அத ஒரு குழந்தை கூட சொல்லிடுமே. குருவே, நான் யார்கிட்ட பதில் கேட்டிருக்கணும், தயவு செஞ்சு அவங்கள பதில் சொல்ல விடுங்க. சொல்லுங்க ஷாம், 12ல 4 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 0. ஐயோ, யாராவது இவருக்கு கணக்க சொல்லித்தாங்கப்பா. எப்படி 0 இருக்கும்னு சொல்லுங்க. சரி, நான் இப்ப சொல்றேன். மகாராஜா, நான் ஒரு விவசாயி. என்னோட மொத்த வாழ்க்கையோட மொத்த கணிதமும் மழை பொழியிற அந்த 4 மாதங்களை சார்ந்துதான் இருக்கும்.
12 மாதங்கள்ல மழை பொழியிற 4 மாதங்கள் போயிடுச்சுன்னா எங்க கிட்ட பூஜ்யம் மட்டும்தான் மிஞ்சிருக்கும் மகாராஜா. உயிர் வாழ்றதுக்கு சுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விவசாயம் பண்றதுக்கு அந்த 4 மாதங்கள் முக்கியமானது. இந்த எண்ணிக்கையோட கேள்வியில வாழ்க்கையும் சுவாசமும் எங்க இருந்து வந்தது? மகாராஜா, நம்ம சமுதாயம் மற்றும் பாரம்பரிய சட்டத்திட்டங்கள் என்ன சொல்ல வருது? உங்களுடைய சட்டத்திட்டங்கள்லாம் ஒருத்தருக்கு அநியாயம் நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்லல. அதே மாதிரி சட்டத்திட்டங்கள்ல ஏதாவது தவறு இருந்தா அதை திருத்த கூடாதுன்னு சொல்லல. குருவே, உங்க உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்க சிகிச்சை பாப்பீங்க இல்லையா? ஆனா அதுக்கு பதிலா இது உடம்புல ஏற்பட்ட காயம், உடல் காயத்துக்கு சிகிச்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, விதிகள்னா விதிகள் தான். அப்புறம் விதிகள் படி அந்த நிலமானது மூத்த சகோதரனுக்கு தான் கிடைக்கணும். சரியா சொன்னீங்க. 2 விஷயமும். முதல் விஷயம் விதிகள்ன்றது விதிகள் தான். 2வது விஷயம் அந்த நிலம் மூத்த சகோதரருக்கு தான் கிடைக்கணும். ஆனா மகாராஜா, விதிகள்ன்றது விதிகள் தான்றதுனால விதிகள் படி இனிமே மூத்த சகோதரர் நிலத்தை பார்த்துப்பாரு. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொறுப்பெடுத்துப்பாரு. நிச்சயமா. மற்றும் இப்ப இருந்து இளைய சகோதரர் அவருடைய குடும்பத்தோட ஓய்வு மட்டும்தான் எடுக்க போறாரு. மூத்த சகோதரர் நிலத்துல வேலை செஞ்சு வீட்டு நிர்வாகத்தை பார்க்க போறாரு. அதாவது இவ்வளவு நாளா ஷாம் பண்ண மாதிரி ராம் இன்னொரு ராஜ்யத்துக்கு போயிருந்த போது. நீங்க என்ன சொல்றீங்க? சட்டத்துல இப்படிதானே போட்டிருக்கு. மகாராஜா, விதிகள் இதைதானே சொல்லுது. வீட்டின் மூத்தவர் கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பாத்துக்கணும்னு தானே சொல்லுது. நான் சொல்றது ஏதாவது தப்பா? இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க தப்பா எதுவுமே சொல்லல. நியாயத்தின் படிதான் சொல்லியிருக்கீங்க. நீங்க விதிகளுக்கு எதிரா இல்ல, விதிகளுக்கு ஆதரவா தான் பேசியிருக்கீங்க. மிக அற்புதம். நன்றி மகாராஜா. அப்ப ஷாம், இன்னிலிருந்து நீ உன்னுடைய குடும்பத்தோட நிம்மதியா வாழ்க்கையை கழிக்கலாம். ஏன்னா இப்பத்துல இருந்து எல்லா பொறுப்புகளையும் உன்னுடைய மூத்த அண்ணன் எடுத்துப்பாரு. இல்ல மகாராஜா, என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? பண்ணிதான் ஆகணும். அதுதான் சட்டம். இது எப்படிப்பட்ட சட்டம் மகாராஜா? இதெல்லாம் ஒரு சட்டமா என்ன? கடுமையான வெயில்ல நிலத்தை உழுது உழைக்கிறது நான். ஆனா இவன் உழைக்காம சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்றதா? இல்ல மகாராஜா, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா சட்டத்திட்டம் இதுதானே சொல்லுது. வீட்டின் மூத்தவர் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்கணும்னு. அப்படிதானே உன்னுடைய இளைய சகோதரர் நீ இன்னொரு ராஜ்யத்துக்கு போயிருக்கும் போது பண்ணாரு. இல்ல மகாராஜா, எனக்கு எந்த நிலமும் வேண்டாம். அந்த நிலத்தை இவனே வச்சுக்கட்டும். அப்ப சரி. அப்ப இனிமே மொத்த நிலமும் ஷாமுக்கு தானே சொந்தம்னு சொல்ல வரீங்க? அப்ப இனிமே ஷாம் தான் முடிவு பண்ணணும் அந்த நிலத்துல இருந்து உனக்கு ஒரு பங்கை தரலாமா இல்ல வேணாமான்னு. இல்ல மகாராஜா, எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த பிரச்சனையில இருந்து என்ன விடுவிச்சீங்கன்னா போதும். பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பிரமாதம். நீங்க உங்களோட புத்தியை பயன்படுத்தி யாருக்கும் எப்பவும் அநியாயம் நடக்க விட மாட்டீங்கன்னு திரும்பவும் நிரூபிச்சிட்டீங்க. இன்னைக்கும் நீங்க என்ன ஒரு தப்பான முடிவெடுக்க விடாம காப்பாத்திட்டீங்க. 2 பேரும் கேளுங்க. என்னோட தீர்ப்பு என்னன்னா, அந்த நிலம் இளைய சகோதரனுக்கு தான் சொந்தமானது. சரியா? இப்ப 2 பேரும் போங்க. இன்னொரு விஷயம், ஒருவேளை விதிகள் எதுவும் சரியா இல்லைன்னா அந்த விதியை நாம திருத்தி எழுதணும். ஆமா மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணனுக்கு கிடைச்ச பாராட்டு எனக்கு எவ்வளவு கோவத்தை வர வைக்கதோ அதே மாதிரி தத்தாச்சாரியாருக்கும் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். நமது நெருங்கிய ராஜ்யமான வைபவ் நகரத்தின் மகாராஜா பீம்சிங் அவர்களுடைய தூதுவர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா வாழ்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வைபவ் நகரத்தின் ராஜா பீம்சிங் யார அதிகமா மதிக்கிறாரோ அவங்களுக்கு இந்த வெத்தலை பாக்க அன்பளிப்பா வழங்குவாரு. நீங்க இந்த வெத்தலை பாக்க ஏத்துக்கணும்னு அன்போட நான் கேட்டுக்கிறேன். இது எனக்கு பிடிச்ச விஷயம்தான். கொடுங்க.
ரொம்ப நன்றி. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது காரணமும் இருக்கும்ல? காரணம் இருக்கு. மிக முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. எங்க மகாராஜா பீம்சிங்க யாரோ ஒரு போர்ச்சுகீசியன் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். கூடவே ஒரு மிரட்டலும் வந்திருக்கு. அவரோட ராஜ பதவியை அவர் விட்டுறணும்னும் எல்லாத்தையும் போர்ச்சுகீசியர்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு, இல்லைன்னா அவங்க மகாராஜாவை கொலை பண்ணி ராஜ்யத்தை கைப்பற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்க மகாராஜா அவரோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால இந்த போர்ச்சுகீசியர்களோட ஆபத்து விலகி போற வரைக்கும் விஜயநகரத்தோட மகாராஜாவான நீங்க வைபவ் நகரத்தோட சாசனத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன 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 பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா என்ன? அந்த மாதிரி என்ன கூட தான் ஒரு போர்ச்சுகீசியன் தாக்க முயற்சி பண்ணா, அதுக்காக நான் போய் வைபவ் நகரத்தின் மகாராஜா கிட்ட அவரை மாதிரி விஜயநகரத்தின் சிம்மாசனத்தை பாத்துக்குவா சொல்ல முடியும்? இது சாத்தியம் இல்ல. இத பண்ண முடியாதுன்னு உங்க மகாராஜா கிட்ட சொல்லுங்க. இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. உங்க கட்டளைப்படியே மகாராஜா. ஆனா மகாராஜா, என்ன? எங்க மகாராஜா வெத்தலவாக்கு கொடுத்து அனுப்புனாரு இல்லையா, அதையாவது சாப்பிட்டு அவருக்கு நீங்க மரியாதை தந்துருங்க. நிச்சயமா. இவன் திரும்ப திரும்ப அந்த வெத்தலை பாக்க சாப்பிட சொல்லி ஏன் மகாராஜாவை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கான்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, சிவ 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 சிவா, மகாராஜாவை நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க. மகாராஜா, வெத்தலை பச்சை வண்ணத்துல இருக்கும். ஆனா இத பாருங்க, இந்த வெத்தலையோட ஒரு பகுதி நீல வண்ணத்துல இருக்கு. ஐயோ ஆண்டவா, அப்படி அங்கேயே இரு, அசையாத. ஓடிடலான்னு யோசிச்சு கூட பார்க்காத, அப்புறம் உன்னை கொல்ல வேண்டியதா இருக்கும். விடாதீங்க, பிடிங்க. ஓடுறா, அவனை பிடிங்க. மகாமந்திரியாரே, நீங்க ஏன் அவனுக்கு எச்சரிக்கையை வழங்குனீங்க? ஏன் நேரடியாக அவனை கைது பண்ணல? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க. வீரர்களே, அவனை பிடிங்க, தப்பிக்க விட்டுறாதீங்க. ஓடுங்க வீரர்களே, மகாராஜாவை பாதுகாப்பா அவருடைய அறைக்கு கூட்டிட்டு போங்க. மகாமந்திரியாரே, இவனை கைது பண்ணுங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை உயிரோட விட மாட்டேன். மகாமந்திரியாரே, மகாமந்திரியாரே, அட எங்க இருந்து வேணாலும் வரலாம். என்னுடைய தைரியமான வீரர்களே, உங்களுடைய மகாராஜாவை பாதுகாக்கிறது உங்களுடைய முதன்மையான கடமை. நீங்க உங்களுடைய கடமையை நிறைவேற்றியே ஆகணும். ரொம்ப கூர்மையா இருக்கு. வாழும் கூட தான். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ஈட்டி வச்சிருக்கவங்க எல்லாம் வாசல் பக்கமா போங்க. வாள் வச்சிருக்கிற வீரர்கள் எல்லாம் ஜன்னல் பக்கமா போங்க. மத்தவங்க எல்லாம் எனக்கு பின்னாடி வந்து எனக்கு பாதுகாப்பா இருங்க. எல்லாரும் எங்க போறீங்க? ஐயோ, என் பின்னாடி யாருமே இல்லையே. இங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க. வாங்க. ஒரு கைதியை சுத்தி வளைக்கிற மாதிரி எல்லாரும் என்ன சுத்தி நில்லுங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? திரும்பி நில்லுங்க. மகாராஜா,
இதெல்லாம் என்ன? மகாராஜா எங்க? மகாராணி, மகாராஜா நீங்க? நம்மளுடைய வீரர்கள் நமக்கு கோட்டையா இருக்காங்க. கோட்டைக்குள்ள வாங்க, சீக்கிரமா வாங்க. வீரர்களே வழிவிடுங்க. சொல்லுங்க மகாராஜா. ஆமா, என்ன இதெல்லாம்? என்ன சுத்தி நான் ஒரு கோட்டையை உருவாக்கி வச்சிருக்கேன். இனி யாரும் என் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஒருத்தரால என் கிட்ட கூட வர முடியாதுன்னா அப்புறம் அவங்க எப்படி என்ன வந்து தாக்குவாங்க? மகாராஜா, ஒரு விஷயம் சொல்லுங்க. தாக்க வரவன் எந்த வேஷத்துல வருவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா உங்களை தாக்கணும்னு வரவன் வீரர்கள் வேஷத்துல கூட வரலாம் இல்லையா? அதே மாதிரி உங்களை தாக்க வரவன் இவங்கள ஒருத்தரா கூட இருக்கலாம். அறிவை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த நீங்க வாள் வீச எப்ப கத்துக்கிட்டீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? வாளை வீசுறவங்களால தேவைப்படும் போது மூளையை பயன்படுத்த முடியாது மகாமந்திரியாரே. ஆனா மூளையை பயன்படுத்துறவங்களால தேவைப்படும் போது வாளையும் வீச முடியும், உயிரையும் எடுக்க முடியும். என்ன தாக்குறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நீங்க தந்தது தானே. இந்த தைரியமும் நீங்க தந்ததுதான் மகாமந்திரியாரே. நான் பார்க்க விரும்பினதெல்லாம் என்னன்னா, வீர சூரர் படைத்தலைவர் மகாமந்திரியார் வாள் வீசுறது எப்படின்னு மறந்துட்டீங்களா என்ன? இது உங்களுக்கு சீக்கிரமே தெரிய வரும். என்னைக்கு நான் ஒரே வீச்சுல உங்களோட தலைய உடலை விட்டு நீக்கிறனோ அன்னைக்கு. அப்படின்னா மகாராஜாவை கொல்ல முயற்சி பண்ண அந்த துரோகி கொலைக்காரனோட தலையை ஏன் நீங்க அவன் உடல்ல இருந்து அகற்றல? பராக்கிரம சூர வீரர் மகாமந்திரியாரையே அந்த ஆயுதமில்லாத குற்றவாளி ஒரே தள்ளுதான் தள்ளிவிட்டா. அதுல மகாமந்திரியார் ஒரு பலவீனமான ஆள் போல போய் விழுந்துட்டீங்க. அப்படி விழுந்ததுல இருந்து எழுந்திருக்க ரொம்ப நேரம் ஆனதுனால அவன் உங்க கண் முன்னாடியே தப்பிச்சு ஓடிட்டா. இதுக்கு நான் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்க மகாமந்திரியாரே? அவன் வேற ராஜ்யத்துல இருந்து வந்த தூதுவன்லாம் இல்ல. ஒரு தூதுவனோட விஷயத்துல நீங்க அனுப்புன கொலைகாரன்னு நினைக்கவா? வீரர்களே, உடனே எல்லாரும் என் அறையை விட்டு வெளியில போங்க. என் மேல தாக்குதல் நடந்தா யாரு வந்து என்ன காப்பாத்துவாங்க? வீரர்களே போகாதீங்க, திரும்பி வாங்க. ஆனா மகாராணி, நீங்க சொன்னது சரிதான். இவங்கள யாரு வந்து வேணாலும் என்ன தாக்கலாம். அதனால யாரும் என் அறையில இருக்க கூடாது. வெளியில போங்க, இங்க இருந்து கிளம்புங்க. மகாராஜா, 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியல. ஆனா நான் என்ன பண்றது மகாராணி? என்னோட உயிர் ஆபத்துல இருக்கு. யாரு வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வந்து தாக்கலாம். மகாராஜா, உங்களுடைய உயிர் ஆபத்துல இல்ல, விஜயநகரத்து மகாராஜா உயிர் தான் ஆபத்துல இருக்கு. ஆனா விஜயநகரத்தோட மகாராஜா நான் தானே. அதத்தான் உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மகாராஜா. நீங்க விஜயநகரத்து மகாராஜாவா இருக்கிற வரைக்கும் உங்களுடைய உயிர் எப்பவும் ஆபத்துல தான் இருக்கும். ஆனா ஒருவேளை நீங்க விஜயநகரத்து மகாராஜாவா இல்லாம இருந்தீங்கன்னா அந்த போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்களோட இனி எந்த பகையும் இருக்காது. மகாராஜா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த மகாராஜா பதவியை விட்டுருங்க. உங்களுக்கு இந்த பதவியே வேண்டாம். எனக்கு உங்க உயிர் மட்டும்தான் வேணும் மகாராஜா. இல்ல இல்ல, வீரர்களே திரும்பி வாங்க. மகாராணியை உயிர் எடுக்க பாக்குறாங்க. சீக்கிரம் திரும்பி வாங்க. இல்ல இல்ல வேண்டாம் மகாராஜா, மகாராஜா அமைதியா இருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு எப்பவும் உங்க உயிர் பாதுகாப்பா இருக்கணும். மகாராஜா, நீங்க இந்த பதவியை விட்டுருங்க. விஜயநகரத்தோட மக்கள் என்ன கோழன்னு சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னோட உயிர் பயத்துல என் பதவியை விட்டுட்டு ஓடிட்டேன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மகாராணி, எல்லாரும் என்ன கோழன்னு நினைக்கிறத விட நான் என்னோட உயிரையே விட்டுருவேன். இந்த கோழைக்குள்ளேயும் தைரியம் வந்துட்டு இருக்கு. மகாராஜா, என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. அது மூலமா நீங்க கோழையாவும் ஆக மாட்டீங்க, உங்களோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது. உண்மையாவா? உங்களை பாராட்டிதாகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உண்மை எவ்வளவுதான் ஆழத்துல போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அத நீங்க
எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆமா, மகாராஜாவை தாக்க வந்தவனை நான் தான் தப்பிக்க விட்டேன். இப்ப அதுக்கு என்ன? அதே மாதிரி அவருக்கு கொடுக்க சொல்லி வெற்றிலிய நான் தான் அவங்கிட்ட கொடுத்து அனுப்பினேன். ஆனா அதனால அவரோட உயிர் போயிருக்காது, கொஞ்சம் உடல்நல சரியில்லாம போயிருக்கும், அவ்வளவுதான். மகாராஜாவை கொல்றது இப்ப என்னோட நோக்கமே இல்ல. கொஞ்சம் பயமுறுத்தி வைக்க நினைச்சேன். இப்படி மகாராஜாவை பயமுறுத்த நினைக்கிறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு திட்டமும் கண்டிப்பா இருக்கும். ஆமா, திட்டமும் இருக்கு, நோக்கமும் இருக்கு, அப்புறம் கனமும் இருக்கு. மகாராஜாவை சிம்மாசனத்துல இருந்து நீக்கிட்டு நான் அந்த ராஜ சிம்மாசனத்துல அமர விரும்புறேன். அப்படி எப்பவும் நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்கும். இன்னும் 2 விஷயங்களும் கூடவே நடக்கும். மகாராஜாவோட மரணம், அப்புறம் உன்னோட மரணம். இந்த 3 சம்பவங்களையும் உன்னால தடுக்க முடிஞ்சதுன்னா நீ தடுத்துக்கோ. புரிஞ்சுதா? இல்ல புரியலையா? மந்திரியாரே, உங்க 2 பேரையும் மகாராஜா அவரோட அறைக்கு உடனே வர சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு. வாங்க போலாமா? வாங்க. இந்த மகாராஜா திடீர்னு என்ன ஏன் வர சொல்லி இருக்காரு? ஏன் வர சொன்னாரு குருஜி? எனக்கு தெரிஞ்ச நான் என்ன உங்ககிட்ட கேட்க போறேன். மகாராஜா, என்ன இது? ஏதாவது யுத்தம் ஆரம்பிச்சிருச்சா என்ன? இப்படி கவசம் ஆயுதத்தை எல்லாம் ஏந்தி நிக்கிற? மகாராஜா எங்க, அத சொல்லு, சொல்லுங்கிற. ஐயோ, முதல்ல இந்த கவசத்தை தலையில இருந்து எடு. ஐயா, கவசத்தை எடுங்க. என்னுடைய கட்டளையை மீறியா? தனி மணி, சொல்லுங்க குருஜி. இந்த கவசத்தை எடுங்க. சரிங்க குருஜி. இப்பவே கழட்டுறோம். ஐயோ, இதை என்கிட்ட கொடுங்க. பிடிவாதம் பிடிக்காதீங்க. நாங்க தனிமணி, நாங்க நிறைய கவசங்களை கலட்டி இருக்கோம். தனி அவர்களே, நல்லா பலத்தை கொடுத்து இழுங்க. மன்னிச்சிருக்க மகாராஜா, இதுல நாங்க செய்யல, குருஜி சொல்லிதான் நாங்க செஞ்சோம். முடிஞ்சது. இல்ல, நானும் அப்பாவிதான் மகாராஜா. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் இவர்தான் என்ன உசுப்பேத்தி விட்டாரு. அதனால நானும் ஆவேசப்பட்டேன். என்ன? வணக்கம் மகாராணி. மகாராஜா, நான் உங்களுக்காக. மகாராணி, இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நாங்க எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? மந்திரியார் அவர்களே, உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, நேத்து தான் என் மேல கொலை முயற்சி நடந்தது. அதனால இப்போ எனக்கு என்னோட எந்த காவலர்கள் மேலயும் நம்பிக்கை இல்ல. யாரு வேணாலும் கொலைகாரனா இருக்கலாம், யாரு வேணாலும் என்ன தாக்கி கொள்ள முயற்சி பண்ணலாம். அதனால இப்போ நானே சுயமா என்ன காப்பாத்திக்கணும். அதனாலதான் நான் இந்த கவசத்தை போட்டிருக்கேன். எல்லா தாக்குதல்ல இருந்தும் தப்பிச்சிடலான்னு. நீங்க சொல்றது சரிதான் மகாராஜா. எதிரி வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கானா நாம யாரையுமே நம்புறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம்தான். அதுலயும் குறிப்பா நெருக்கமானவங்கள. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இல்ல. என்னுடைய கவலைக்கான காரணம் வெறும் தாக்குதல் மட்டும் இல்ல. அத நான் எப்படியும் சமாளிச்சிருவேன். ஆனா என்னுடைய கவலைக்கான காரணம் வேற. என்ன காரணம் மகாராஜா? என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை சரி பண்ணிடுறேன். ராஜகுரு ததாச்சாரியரே, இன்னைக்கு சபையில அந்த அண்ணன் தம்பி சண்டைய பார்த்து எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. இந்த விஜயநகரத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. அண்ணன் தம்பி எதிரி ஆயிட்டு இருக்காங்க. அன்பு, பாசம், உறவு இதெல்லாம் எங்க தொலைஞ்சு போச்சு? நம்மளுடைய சமுதாயத்துல ஒழுக்கமின்மையும் அக்கிரமங்களும் அதோட உச்சத்தை அடைஞ்சிருக்குது. அதனால உண்மைகள் எல்லாம் அது முன்னாடி பலவீனமா நின்னுட்டு இருக்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இப்படிதானே ஏதோ சொன்னீங்க? ஆமா மகாராஜா. இத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. என்னால விஜயநகரத்துல ராமராஜ்யத்தை நிலைநாட்ட முடியல. நம்மளுடைய விஜயநகரத்துல குற்றங்களும் அக்கிரமங்களும் அதிகரிச்சிடுச்சு. இங்க நடக்கிற குற்றங்களின் எண்ணிக்கை அதுக்கு சாட்சியா இருக்கு.
ஒரு விஷயம் சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா, அந்த எரிக்கல் விஷயத்தை நீங்க இதனால தானே பரப்பி விட்டீங்க. ஏன்னா நீங்களும் விஜயநகரத்துல அக்கிரமங்களும் குற்றங்களும் குறையணும்னு நினைச்சீங்கல்ல. எனக்கு தெரியும் பண்டித ராமகிருஷ்ணா ஒரு அரசனா நான் என் கடமையை செய்ய தவறிட்டேனோன்னு தோணுது. அதனால நான் இதுக்கு பிராயச்சித்தம் பண்ண விரும்புறேன். என்ன பிராயச்சித்தம் மகாராஜா? நான் முடிவு பண்ணிட்டேன். சில நாட்களுக்கு நான் ராஜ பதவியை துறக்க போறேன். நான் விஜயநகரத்தை விட்டு தொலை தூரத்துக்கு போக போறேன். இல்ல மகாராஜா, நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துல உங்க தப்பு எதுவும் இல்ல. நீங்க எப்பவும் ஒரு அரசரின் ரூபத்துல விஜயநகரத்துக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. நீங்க ராஜ பதவியை தியாகம் பண்றதுனால எந்த மாற்றமும் வராது மகாராஜா. இப்போதைக்கு நீங்க ராஜாவா இருந்தா மட்டும்தான் திருத்தறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண முடியும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு வேணா சுலபமா இருக்கலாம். ஏன்னா நீங்க ஒன்னும் விஜயநகரத்தோட ராஜ சிம்மாசனத்துல இல்ல. ஆனா மகாராஜாவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்க யோசிக்க அவர் மனசுல வலி அதிகமாயிட்டே இருக்கு. உங்களால அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. மகாராஜா, நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா இங்க நீங்க இல்லாத நேரத்துல விஜயநகரத்துக்கு என்ன ஆகுன்றத பத்தியும் நீங்க ஒரு முறை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பார்த்தேன் மந்திரியார் அவர்களே, நல்லா யோசிச்சு பார்த்தேன். ராஜ்யத்தின் சட்டத்திட்டப்படி எந்த ஒரு சிம்மாசனமும் காலியா இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் போனதுக்கு அப்புறம் விஜயநகரத்தின் சிம்மாசனத்தை யாராவது ஒருத்தர் பாத்துக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.